ஹலோ எவரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இந்த வேலை இது ஒரு நிரந்தர அரசு வேலை. தமிழ்நாடு கிராம வங்கியில் பணிபுரிவதற்கான அருமையான ஒரு வாய்ப்பு. தமிழ்நாடு மட்டுமில்லை, இந்திய அளவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். 13,500க்கும் மேற்பட்ட வேக்கன்சி இருக்கிறதால மஸ்ட்டு நீங்கள் இதில் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வேலை வாய்ப்பு பற்றிய A to Z ஃபுல் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது முதல் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிரந்தர அரசு வேலை, தமிழ்நாடு கிராம வங்கி, ஆண் பெண் விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 38 மாவட்டமும் விண்ணப்பிக்கலாம். இந்தியாவைச் சேர்ந்த அனைத்து ஸ்டேட்டுமே நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்பிக்க கடைசி தேதி 21/9/2025. ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஜாப் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நவம்பரில் இப்போது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டிசம்பரில் கால் லெட்டர்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் நடக்குது. அதுக்கு பிறகு உங்களுக்கு இன்டர்வியூ நடத்தி உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் ஜாப் கொடுத்துருவாங்க. இது ரொம்ப பெரிய PDF. இந்த PDFில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தனியாக உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்க அப்படின்னா இந்த PDFில் இருக்கிற விஷயங்கள் புரியும்படி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அழகாக காட்டுறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்லா ஸ்டேட்டுமே கொடுத்துருப்பாங்க. இதில் தமிழ்நாடும் அடங்கும். சரியா, நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நல்லா பாருங்கள். தமிழ்நாடு. ஓகே, தமிழ்நாடு கிராம வங்கி 13,500 வேக்கன்சி இருக்குது. அதில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு 450க்கு மேலே உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது. அதனால் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழ்நாடு கிராம வங்கியில் நீங்கள் இதில் பணிபுரியலாம். இது ஜாப் 2 டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க. குரூப் A, குரூப் B அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டாங்க. இப்போ குரூப் B அப்படின்னா அதாவது 18 to 28 வயசு இருக்கணும். குரூப் Aவில் 21 to 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கிளியராக தனிப்பட்ட முறையிலேயே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் காட்டுவேன். முதல்ல இதில் இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கேஸ்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் 21 வயசு இருக்குது அப்படின்னா எஸ்சி 5 வயசு கூட இருந்தாலும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அப்படி கொடுத்துருக்காங்க. டிசபிலிட்டி பர்சன்ஸ் அவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். மற்ற அவங்க அதாவது பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரிக்காரங்கள அவங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு மல்டி பர்பஸ் அப்படின்ற ஃபஸ்ட்டு போஸ்ட்டுக்கு பேச்சுலர் டிகிரி, எனி டிகிரி நீங்கள் படிச்சிருக்கலாம். இன்னும் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இன்னொன்று பார்த்தோன்னா லோக்கல் லாங்குவேஜ் சரியா ப்ரிஃபரன்ஸுக்கு நீங்கள் எந்த லோக்கலில் இருக்க ஒரு தமிழ்நாடுனா தமிழ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்படி சரியா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் இன்னும் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் டைப்பில் பார்த்திங்கன்னா டைப்பாக பிரிக்கிறாங்க. முதல் டைப்ஸில் ஒரு ஜாப்பு, செகண்ட் டைப்பில் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி தாங்க எலிஜிபிள். சரியா. ஒரு சில ஜாப்புக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பேச்சுலர் டிகிரி இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் இருங்க. ஓகேங்க, எக்ஸாம் எப்படி நடக்கும், எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, ஒவ்வொரு ஜாப்புக்கும் ஓகேவா. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஸ்ட்ரக்சர் அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. 40 கொஸ்டினுங்க. ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 40 கொஸ்டின், 40 மார்க்கு. சரியா. டியூரேஷன் 25 நிமிஷம். இன்னொன்று செகண்ட் ஒரு 20 நிமிஷம். இதுபோல் டைம் பிரகாரம் தான் ஜஸ்ட் எக்ஸாம் நடக்கும். அதே போல் ஆஃபீஸ் ஸ்கேல் 1 ஜாபுக்கு பார்த்திங்கன்னா அதேமாரி 40 to 40. ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் எத்தனை கொஷின்ஸ், எவ்வளோ மார்க் கிடைக்கும், எவ்வளோ இருக்கும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது அவங்கவுங்க லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடுக்கு தமிழ் அவைலபிளாக இருக்குது. ஓகே, இந்த 2 போஸ்ட்டுக்கு நீங்கள் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டியதாக இருக்கும். ப்ராசஸ் ஒன்று தான். ஹவு டு அப்ளை ஆப்ஷனில் கிளியராக கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி 2 டைப் போஸ்ட்டு. முதல் டைப்பில் ஒரு ஜாப்பு, செகண்ட் டைப்பில் 4 ஜாப். சரியா. அப்போ ஃபஸ்ட்டு போஸ்டிங்கில் உங்களுக்கு ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தனி விண்ணப்பம். 2வது டைப்பில் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு ஒரு விண்ணப்பம். சரியா. 2 டைப்ஸாக இருக்குது. அதுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் எவ்வளோ பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு. SC STக்கு 175, அதற்கு 850 ரூபா.
நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்லி என்னென்ன அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோகிராஃபு, சிக்னேச்சர், லெஃப்ட் தம்பர் இம்ப்ரெஷன்ஸ், இடது கை விரல் ரேகை, அண்டு வந்து ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன்ஸ், நம்ம படித்த மற்ற டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களே அதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணணும். ஓகே, உங்களுக்கான கால் லெட்டர் எப்படி ஃபஸ்ட் லைனே கொடுத்துட்டாம இருக்கேன். அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட் ஷுட் டவுன்லோட் ஆஸ் கால் லெட்டர் ஃப்ரம் த அஃபிஷியல் வெப்சைட் IBPS. அவங்க வெப்சைட்டில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் இதில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களுடைய கால் லெட்டர் இருக்கும், ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இமெயில் அண்ட் SMS மூலம் நீங்கள் ரிஜிஸ்டர் செய்கிற மொபைல் நம்பருக்கு வந்து டீட்டெயில்ஸ் அனுப்புகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இதனுடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்கள் இமெயில் மற்றும் SMS மூலம் தெரிஞ்சுக்கிறோம். அவங்களுடைய வெப்சைட்லேயே வந்து கால் லெட்டர்ஸ் அப்லோட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, இது என்ன அப்படின்னா ஜாப், சரி, SCக்கு எவ்வளோ, STக்கு எவ்வளோ அப்படிங்கிற ஜாப் டீட்டெயில்ஸ். இதில் வந்து தமிழ்நாடுக்கு வரலாமா? ஓகே, தமிழ்நாடு கிராம வங்கி, சரியா? SCக்கு 88, STக்கு அதுபோல் ஒவ்வொரு கேஸ்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலி 468. ஒரு 4 வெயிட் பண்ணுங்கள். ஓகே, சரி, 468 போஸ்டிங் எங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும். மற்ற அதர் வந்து ஸ்டேட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. மற்ற அதர் ஸ்டேட் கொண்டவங்களும் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேஸ்ட் வைஸ் எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் கிளியராக கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஜாப்க்கும் தனித்தனி, சரி, ஒவ்வொரு ஜாப்புக்கும் சரி, இது டோட்டல். இப்போ ஒவ்வொரு ஜாப்புக்கும் எவ்வளோ என்னென்ன கேஸ்ட் வைஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த PDF பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், மேலே பார்த்தாவே தெரியும். இப்போ ஆஃபீஸர் ஸ்கேல் 1, இது ஸ்கேல் 2, சரி. அதில் SCக்கு எவ்வளோ சீட்டு, அதர் கேஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாப் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதுக்கு சென்டர் எங்கேன்னு பார்க்குறாங்க. எக்ஸாம் சென்டர் எங்கே போடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு எங்கே கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஓகே, தமிழ்நாடு, சூப்பர். தமிழ்நாட்டில் வந்து இங்கே சென்னை, கோயம்புத்தூர், கூடலூர், தர்மபுரி, திண்டுக்கல், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, நாமக்கல், சேலம், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பூர், வேலூர், விருதுநகர், சரியா? இந்த இடத்துங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து அமையும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஈஸியாக வந்து அப்ளை பண்ணலாம். நமக்கு எக்ஸாம் சென்டர் லோக்கல்லே வந்து கொடுக்குறாங்க. ஓகே, இங்கே முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான், சரியா? அப்ளை பண்ணது ஃபோட்டோகிராஃபி, சிக்னேச்சர், ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன், SC அதாவது SSLC சர்டிஃபிகேட், மார்க் ஷீட்டு, உடாய், மெயின்டெனட், இது போல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. உடாய்னா ஆதார் கார்டு அப்டேட் பண்ணால் போதும், சரியா? ஓகேங்க, அதுக்கு பிறகு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அப்படியே வந்துகிட்டே இருக்கும், சரியா? மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 பேஜுக்கிட்ட வந்துனே இருக்கும். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேணாம். நான் இப்போ உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஷார்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து ஷோ பண்ணுறேன். PDF புரியலை அப்படின்னா இதை பார்த்துக்கோங்க. நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன், போஸ்ட் வந்து IBPS, வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க, சரியா? OA ஆஃபீஸர் போஸ்ட்டு, கவர்மெண்ட் ஜாப்பு, பெர்மனெண்ட்டு. மொத்த வேக்கன்சி வந்து 13,217. ஆல் ஓவர் இந்தியா லெவலில் வந்து பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 21/9 கொடுத்துருக்காங்க. அப்ளை மோடு வந்து ஆன்லைன், சரியா? நெக்ஸ்ட் வந்து ஜாப்னுடைய டீட்டெயில்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 7,972 போஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு வந்து தனி பிரிச்சுட்டாங்க, சரியா? ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஆஃபீஸர் ஸ்கேல் 2, ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ போஸ்டிங் அப்படின்னு கிளியராக தனி கொடுத்துட்டான், சரியா? எவ்வளோ போஸ்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இதை நீங்கள் பார்த்துக்கலாம், சரியா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி சேலரி எவ்வளோ அப்படின்றத பார்த்துக்கலாம். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து மினிமம் வந்து 19,000 31,000 வரைக்கும் கிடைக்கும். ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு 36,000 to 42,000. அதே போல் பாருங்கள் கீழே டீட்டெயில்ஸ். அதிகப்படியாக வந்து 63,70,000 வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீனியர் மேனேஜருக்கு வந்து இங்கே ஜாப் வந்து இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா எலிஜிபிள் என்ன படிச்சிருக்கணும், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஜாப், சரியா? இதுக்கு படிச்சிருக்கணும் என்ன அப்படின்னா டிகிரிங்க, பேச்சுலர் டிகிரி, லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் வித் கம்ப்யூட்டர் நாலேஜ். ஓகே, ரெண்டாவது ஜாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸர் ஸ்கேல். இதில் வந்து குவாலிஃபிகேஷன் எவ்வளோ அப்படின்னா பேச்சுலர் டிகிரி. ப்ரிஃபரன்ஸ் தராங்க, அதாவது எப்படின்னா அந்த டிகிரியிலே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்,
அப்புறம் வந்து வெட்னரி, ஐடி மேனேஜ்மெண்ட், லா, எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, ஃபாரஸ்ட்ரி, அனிமல், ஹார்டிகல்ச்சர், அதுபோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் வித் கம்ப்யூட்டர் நாலேஜ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜாப் வந்து பாருங்கள். சரியா, ஜென்ரல் ஆஃபீஸர். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி 50% பேக் இருக்கணும் மார்க்கு. நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரியில் எக்கனாமிக்ஸ் படித்தவங்க, பேங்கிங் பற்றி படித்தவங்க, ஃபைனான்ஸ் பற்றி படித்தவங்க, அக்ரிகல்ச்சர், ஐடி, லா, சரியா, இவங்க படித்தவங்க எல்லாருமே இந்த ஜாபுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் 2 இயர்ஸ். நீங்கள் ஆல்ரெடி வந்து ஏதாவது ஒரு பேங்க்கில் வந்து 2 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க இந்த ஜாப்க்கு. அடுத்து ஆஃபீஸர் ஸ்கேல் 2. இதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஜாப் இல்லையா, ஐடி ஆஃபீஸர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக் படித்தவங்களாம் அப்ளை பண்ணலாம். பிஇ, பிடெக், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன், சிஎஸ்ஸு, ஐடியில் வித் 50% மார்க் வந்து இருக்கணும். ஓகேவா. ஜாவா, பிஹெச்பி அண்டு C++ வந்து கண்டிப்பாக வந்து இவங்ககிட்ட சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவங்க ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கணுன்றது கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆஃபீஸர் ஸ்கேல் 1. சரியா, இதுக்கு வந்து சிஏ படித்தவங்க வந்து விண்ணப்பிக்கலாம். 1 இயர் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா, நெக்ஸ்ட் வந்து ஆஃபீஸர் ஸ்கேல் 2வில் வந்து லா ஆஃபீஸர் வந்து இவங்க டிகிரி இன் லா. சரியா, லா படித்தவங்க அப்ளை பண்ணலாம் வித் 50% மார்க்கு. 2 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்வொகேட், லா ஆஃபீஸர் அண்ட் பேங்க் ஃபைனான்சியலில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸர் ஸ்கேல் 2வில் ட்ரெஷரி மேனேஜர்னு சொல்லுவாங்க. அவங்களும் சிஏ, எம்பிஏ படித்தவங்க விண்ணப்பிக்கலாம். 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நீங்கள் பிடிஎஃப்பில் பார்க்குறதுக்கும் இது பார்க்குறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. இது உங்களுக்கு சூப்பராக புரியும். ஆஃபீஸர் ஸ்கேல் 2வில் வந்து மார்க்கெட்டிங் ஆஃபீஸரு, எம்பிஏ படிச்சிருங்க, 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இதை அப்ளை பண்ணலாம். ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரில் பேச்சுலர் ஆஃப் அக்ரிகல்ச்சர், சரி, ஃபாரஸ்ட்ரி, வெட்னரி சயின்ஸு, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், இவங்கெல்லாம் வந்து 50% மார்க் வித் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஆஃபீஸர் 3 சீனியர் மேனேஜர் பேச்சுலர் டிகிரி 50% மார்க்கு. அக்ரிகல்ச்சர், ஐடி, லா, ஃபைனான்ஸ், எக்கனாமிக்ஸ், மார்க்கெட்டிங் படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் வந்து 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். குரூப் பி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், ஏஜ் லிமிட் 18 to 28. கேண்டிடேட் ஷுட் பி பீன் பிட்வீன் டேட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் என்னென்னு கொடுத்துருக்காங்க. சரியா, ஏஜ் லிமிட் 18 to இது 18 to 30 அப்படின்றது ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. குரூப் பி, குரூப் ஏ. நெக்ஸ்ட்டு இதில் சரியா குரூப் பியில் வந்து பார்த்தோன்னா மேனேஜர் இருப்பார் அண்டு சீனியர் மேனேஜர் இருப்பார். அவங்களுக்கு வயசு வந்து தனித்தனி எவ்வளோ அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா 175 ரூபாய். அதர் கேண்டிடேட்ஸ்க்கு 850. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னா எக்ஸாமினேஷனு, மெயின் எக்ஸாமினேஷனு, இன்டர்வியூ எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா நடக்கும். ஒரு டிகிரி படிச்சுட்டு ஜாப் இல்லாமல் இருக்கிறவங்க, ஆல்ரெடி அதர் எக்ஸ்பீரியன்ஸான யூசர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒர்க் பண்ணிக்க முடியும். நல்ல பெரிய அளவில் இன்கம், ஒரு என்ன சொல்கிறது, சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. சரியா, இதில் வந்து சிம்பிளாக டிகிரி படிச்சுட்டு எதுவுமே இல்லை அப்படின்றவங்க இந்த போஸ்ட் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம். சரியா, ஃபஸ்ட்டு போஸ்ட்டுக்கே விண்ணப்பிக்கலாம். அதுக்கே வந்து 7972 போஸ்ட்டு. சரி, இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து பேச்சுலர் டிகிரி எனியும் கொடுத்துட்டான். எனி டிசிப்ளின் பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி. சரி, இந்த ரெண்டுத்துக்கு வந்து இது சயின்ஸ் படித்தவங்க, மற்ற கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி படித்தவங்க எல்லாருமே வந்து விண்ணப்பிக்க முடியும். நான் இந்த வெப்சைட்னுடைய லிங்க் தரேங்க. சரி, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இது போல் போகும். போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல் வந்து ஷோ ஆகும். சரியா, கிளிக் டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இது போல் ஓப்பன் வரும். இந்த பேஜில் தான் நீங்கள் வந்து அதாவது அப்ளை பண்ணுறது. ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், கன்ஃபார்ம் மிடில் நேம், லாஸ்ட் நேம் கொடுத்துட்டு ஃபுல் நேம் கொடுத்து கீழே டீட்டெயில்ஸ், மொபைல் நம்பர், ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாகின் பண்ணுறது காட்டும். ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குதுன்னு சொல்லலாம் இல்லையா. வெப்சைட்டில் பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க. நான் பிடிஎஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலகிராமில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் டெலகிராமில் வந்து இந்த வெப்சைட் லிங்க் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலகிராம் லிங்க்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி எல்லா டீட்டெயிலில் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டை ரிஜிஸ்டர் பண்ணுறது நான் வந்து டெலகிராம்லேயும் அண்டு வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது
சம்மந்தமான ஜாப், அதை நிறைய பேர் டிகிரி படிச்சிருப்பீங்க, இது சம்மந்தமான பெரிய பெரிய ஜாப்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன வேலைகள், அரசு வேலைகள், எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நம்ம சேனல் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்கள் டெலிகிராமில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே வந்து ஜாயின் பண்ணுங்கள். டெலிகிராமில் தான் எல்லா பிடிஎஃப் அண்ட் வெப்சைட் வந்து அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய்.